لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أهل بيته وأولياء أمة أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلا تمدن إلا وأنتم مسلمون صدق الله العلي العليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து நமக்கான ரிஸ்குகளை அழகான முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே ஒரு துண்டாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலான ஹபீபே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாயகத்தின் அடிச்சுவடுகளை இன்னளவு கூட அணிபுரலாமல் அப்படியே பின்பற்றின அந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் உலகத்தில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை அதற்கு பதிலை எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, காபத்துல்லாவிலே இவ்வருடம் ஹஜ்ஜுக்காக சென்றவர்களில் சமீபத்தினுடைய கணக்கின் பிரகாரம் 1000-ஐ நெருங்குகின்ற அளவுக்கு மௌத்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்ற நிறைய ஹாஜிமார்கள், கிட்டத்தட்ட 1000க்கு பக்கம் உள்ள ஹாஜிமார்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்கின்ற செய்தி ஒரு பெரும் அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த மரணத்தை பற்றி, அங்கு ஹாஜிகள் மரணிப்பதை பற்றி ஒரு ஹாஜி அலைபேசியில் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், ஹசரத், நடந்து செல்கின்ற பொழுது கண்களுக்கு முன்னால் அவர்கள் அப்படியே விழுந்து வஃபாத்தாகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். நடந்த அரஃபாவுக்கு நடந்து செல்கின்ற பொழுது செல்ல செல்ல அப்படியே விழுந்து விழுந்து வஃபாத்தாகிறார்கள் வயதானவர்கள் எல்லாம். இது கண்களுக்கு முன்னால் பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கிறது என்று அலைபேசியில் பேசுகின்ற பொழுது ஒரு ஹாஜி அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஒரு பக்கம் இப்படி ஹஜ்ஜுக்கு சென்றவருடைய மரணங்கள் ஒரு பக்கம் நமக்கு செய்தியாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேளையில், இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழகத்திலே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்தால் இதுவரைக்கும் 40 நபர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற அந்த செய்தி இன்னொரு பக்கம் மரணமாக இருக்கிறது. இந்த இரண்டும் சொல்லக்கூடிய படிப்பினை என்ன என்பதை தான் இன்று ஜும்ஆவுடைய பயானாக பார்க்க இருக்கின்றோம். ஒரு பக்கம் ஹஜ்ஜுக்கு சென்றவருடைய மரணங்கள், இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை அறிந்து இன்னொரு பக்கம் இறப்பும் நடக்குகிறது. இரண்டுமே இறப்புதான், இரண்டுமே இழப்புதான். இருந்த பொழுதும் இதில் எது நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், அங்கு ஹஜ்ஜுக்கு சென்று வஃபாத்தானவர்கள் அவர்களை அங்கேயே அடக்கம் செய்வதற்குண்டான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பாக்கியத்தை அவர்கள் அடைந்து இருக்கிறார்கள், மிகப்பெரிய பாக்கியம். நேற்று கூட நம்முடைய தமிழகத்தினுடைய அமைச்சர் சொல்கின்ற பொழுது, தமிழகத்திலிருந்து அந்த ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் மரணித்தவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை அங்கேயே அடக்கம் செய்து விடுங்கள் என்கின்ற செய்தியை சொல்கின்றார்கள். மிக பெரும் பாக்கியசாலிகள். ஹஜ்ஜுக்கு சென்று அவருடைய உடல்கள் இங்கு வரவில்லை, ஹஜ்ஜுக்கு சென்றார்கள், அப்படியே அங்கேயே அடக்கமும் பெறுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுகளை மக்பூலானதாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்தை தருவானாக. மிகப்பெரிய ஒரு நற்காரியத்தோடு மரணித்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் இது இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும், இன்று அதிகமாக போதை பழக்கத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் என்பது நாம் அறிந்த விஷயம்தான்.
பக்ரீத் அன்னைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் சொல்வதற்கு நாவு கூசுகிறது. அது தேவையில்லை என்றாலும் அந்த கோர சம்பவத்திற்கு உண்டான அடிப்படை காரணம் என்னவென்றால் மது என்றுதான் காவல்துறையிலிருந்து வந்த செய்தி. மது அருந்தியிருந்தார்கள் அத்தனை நபர்களுமே இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்குள் உண்டான கருத்து வேறுபாடு, சண்டைகள், இது எல்லாம் மிகப்பெரிய அளவிலே திருப்பூருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது. அத்தனை நபர்களுமே இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள். எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அல்லவா? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் நிறைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். வெறும் கள்ளச்சாராயத்தில் இருந்தவர்கள் மட்டும் பார்க்க வேண்டிய நேரம் அல்ல இது. கள்ளச்சாராயத்தில் இருந்தார்கள். சாராயம் என்றாலே அது கள்ளத்தரமானது தான், அது அசிங்கமானது தான், அது அருவருப்பு தக்கது தான். ஆனால் இங்கு இரண்டாக பிரிக்கின்றார்கள். அது கள்ளச்சாராயம், இது நல்ல சாராயம். எங்கு எல்லாம் ஹராம் தான், எல்லாம் உடலுக்கு கேடுதான். அதில் உடனே மரணம், இது கொஞ்சம் கொஞ்சமாக மரணம். அதில் உடனே எல்லாம் அவுட் ஆகிறது. இதில் எல்லாம் அழுகி புழுத்து புழுத்து சாக வேண்டிய கட்டாயத்தில் இந்த மது கொண்டு வந்து விடுகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம், கொஞ்சம் தாமதம். இதுவும் மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த மரணம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய நபர்கள் போதைக்கு அடிமையாகி இருப்பதன் காரணமாக எது ஹராம் எது ஹலால் என்கின்ற அந்த நிலைக்குள் இல்லாமல் வெளியேறி விட்டார்கள் என்பது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. பக்ரீத் அன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் மதுவோடு சுற்றினார்கள் தெரியுமா? சில இளைஞர்கள் குர்பானிக்கான வேலைகள் செய்தார்கள். அல்லாஹு தாலா அந்த குர்பானியுடைய பணியில் ஈடுபட்ட அத்தனை இளைஞர்களுக்கும் அல்லாஹு தாலா ஹயாத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தல் புரிவானாக. அது ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இன்னொரு புறத்தில் இளைஞர்கள் அவருடைய நிலைகள் எல்லாம் அப்படியே தடுமாறி வண்ணமாக இருந்தது. மதுவோடு இருந்தார்கள். பொதுவாகவே இந்த பேப்பரில் ஒரு சில பேர் இந்த பட்டிமன்றங்களில் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். என்ன வார்த்தை என்று சொன்னால், இந்த நோம்புக்கு இவ்வளவு மது விட்டது, இந்த பண்டிகைக்கு இவ்வளவு மது விட்டது என்று சொல்வார்கள். ஆனால் எங்கேயாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் மது இத்தனை வித்திருக்கு நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இது பேச்சளவுக்கு மட்டும்தான். ஆனால் அந்த நோன்புகளுக்கு கணக்கிடப்படுகிறது, நோயருக்கும் பிற பண்டிகைகளுக்கும் கணக்கிடப்படுகிறது. அதைவிட மேலாகவே இஸ்லாமிய பண்டிகைகளுக்குள் மது விற்பனை ஆகிறது. தொழுது விட்டு வெளியே செல்கின்ற பொழுது தள்ளாடி வரக்கூடிய நிறைய நபர்களை நம்முடைய மஹல்லாவில் பார்க்கலாம். தொழுது விட்டு ஆடுகளையும் மாடும் அறுத்து விட்டு நல்ல விஷயத்திற்காக வெளியே போகலாம் என்கின்ற பொழுது தள்ளாடி வருகிறார்கள். பக்ரீத்துடைய நாள் என்ன, ரமலானில் கூட நோன்பு வைத்து விட்டு அமர்கின்ற பொழுது மதுவோடு வந்து பேசியவர்கள் நம்முடைய மஹல்லாவில் இருக்கிறார்கள். மதுவோடு வந்து பேசுகிறார்கள். எது ஹராமோ, இஸ்லாத்தில் எது ஹராமாக்கப்பட்டதோ, எது செய்யாதீர்கள் என்று சொன்னார்களோ அதற்குள் தான் இன்றைய இஸ்லாமிய அதிகமான இளைஞர்களும் பெரியவர்களும் இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு முசீபத் என்று தான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய முசீபத். நிறைய இளைஞர்கள் இதில் போய் அகப்பட்டு கொண்டு இருப்பது என்பது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு. ஏன் தெரியுங்களா? அல்லாஹு தாலா சொல்லுவான். அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது ஃபலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி தருவான். முஸ்லீமாக மரணிக்கன்னா எப்படி? நம்ம மரணத்தினுடைய நிலை நல்ல நிலையாக இருக்க வேண்டும். மரணத்தினுடைய நிலை நல்ல நிலையாக இருக்க வேண்டும். இங்கே எல்லோரும் மரணிப்பவர் தான். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், அத்தனை நபருமே மரணிக்க போறவன் தான். ஆனால் அந்த மரணம் என்பது நல் மரணங்களாக இருக்கணும், நல்ல மரணங்களாக இருக்கணும். ஏதோ ஒன்று இறந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம், அது அல்ல இஸ்லாமியருடைய அடிப்படை. அது அல்ல. இஸ்லாமியர்களுக்கு அது சொல்லித் தரவில்லை. எல்லா மனிதனை போல் பிறப்பும் உண்டு, வாழ்வும் உண்டு, மரணம் உண்டு என்று சொல்வது அல்ல. பிறப்புண்டு, அந்த பிறப்பு சரியானதாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அந்த பிறப்புக்கு பின்னால் உண்டான வாழ்க்கை அழகானதாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வலியுறுத்தி தருகிறது. ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், எது ஹராம் எது ஹலால், எதை நீ செய்ய வேண்டும், எதை நீ செய்யக்கூடாது, எதை செய்தால் நீ நல்ல மனிதனாக இந்த உலகத்திலும் இருக்கலாம், நாளை மறுமையிலும் இருக்கலாம் என்கின்ற எல்லா விஷயத்தையும் இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டி விட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பின்னால் இறப்பும் கூட நல்ல இறப்பாக இருக்க வேண்டும். இதுதான் முஸ்லிம்களுடைய நிலை. முஸ்லீமாக பிறந்தால் இப்படிதான் இருக்க வேண்டும். மரணம் கூட நல்லதாக இருக்க வேண்டும். ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்முடைய மஹல்லாவில் எத்தனை பேர் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்லலாம்.
எத்தனை பயான் செய்தாலும் சரி, எத்தனை இது செய்தாலும் சரி, மதுவிலிருந்து வெளிவருவது கிடையாது. மதுவிலிருந்து வெளிவருவது கிடையாது. நான் இந்த மஹல்லா வாசிகளிடம் ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறேன். மது அருந்துவராக இருந்தால் உங்கள் வீடுகளில் நீங்கள் வீடே கொடுக்காதீர்கள். தயவு செய்து வீடு இல்லை என்று சொல்லுங்க. கபுஸ்தானில் இடம் கொடுக்காதீங்க. ஜனாசா தொழுகை இல்லை என்று சொல்லுங்க. ஜனாசா தொழுகையை தொழுவிக்க கூடாது. ஹராமாக்கியதிலேயே வாழ்க்கை முழுக்கதும் ஓடிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஜனாசா தொழுகை இருக்கு. ஹராம் அல்ல ஹராமாக்கி இருக்கிறான், மதுவை ஹராமாக்கி இருக்கிறான், மது அருந்தாதீங்கன்றான். அதுக்குள்ளேயே வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு எதுக்கு ஜனாசா தொழுகை? எதுக்கு அந்த நேரத்தில் தௌபா? அந்த நேரத்தில் எதற்கு அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும்? அவருடைய மரணம் எப்படியோ அதே போல் அவருடைய வாழ்க்கையும் ஆகட்டும். ஏன்னா மரணத்தினுடைய நிலையில் மட்டும் அவருக்கு துவா செஞ்சு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? வாழ்க்கை முழுவதும் ஹராமிலேயே இருந்துட்டு மதுவிலை நிறைய பேர் இருக்கிறாங்க, மஹல்லால நிறைய பேர் இருக்கிறாங்க. சுட்டி காட்டியும் சொல்லலாம், அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. பெருநாள் அன்னைக்கு மது அருந்தி விட்டு தள்ளாடி வருகின்ற ஒரு சூழல் இருக்குன்னா இதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்க முடியுமா? இந்த சமூகத்தை விட ஒரு அசிங்கமான சமூகம் இருக்க முடியுமா? எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் இது. பெருநாள் அன்னைக்கு மது அருந்தி கொண்டு வீதிகளில் வருவது எவ்வளவு கேவலமானது. ஒரு வீட்டுக்கு முன்னால் அமர்ந்து மது அருந்துகிறீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. இஸ்லாத்துடைய அனுமதிக்கப்படாத ஒரு விஷயத்திற்கு எவ்வளவு தூரம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தொழுகைக்கு தடலுக்கு வரல, தொழுகைக்கு தடலுக்கு வரல, தொழுகையினால என்னன்னு தெரியல, வெறும் புத்தாடை அணிந்து கொண்டு அந்த சமயத்தில் என்ஜாயா பெருநாள் கொண்டாட்டம். இஸ்லாத்தில் கொண்டாட்டமே இல்லை. கொண்டாட்டத்திற்கும் இஸ்லாத்திற்கும் அறவே சம்மதம் கிடையாது. பெருநாள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் தினம்தான் பெருநாள். ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து நீங்கள் உதவுங்கள். ஈதுல் ஃபித்ர், ஃபித்ராவை கொடுத்து ஒருவருடைய அன்றைய நாளுடைய தேவையை நிறைவேற்றுங்கள். அதுதான் ஈதுல் ஃபித்ர். ஈதுல் அஹா, நீங்கள் கரியை மாடையோ ஆடையோ அறுத்து அதன் கரிகளை ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை போக்குங்கள். அதுதான் பெருநாள். மகிழ்ச்சி இப்படிதான், அடுத்தவருக்கு கொடுத்து உதவுவதில் தான் மகிழ்ச்சி என்பது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படை. ஆனால் இந்த அடிப்படையில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறோம், எத்தனை இளைஞர்கள் இருக்கிறோம்? எது ஹராமோ அதற்கு தான் முக்கியத்துவம். இதை விட எதெல்லாம் ஹராமோ இருக்குதோ அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க இன்றைக்கு இளைஞர்கள். அதாவது சினிமாவுக்கு போகிறாங்க பெருநாள் அன்னைக்கு. பெருநாள் அன்னைக்கு சினிமாவுக்கு போய் ஸ்டேட்டஸ் வைக்கிறது போய் வைக்கிறாங்க. அங்கேயே அப்படி மரணம் வந்துருச்சுன்னா, சினிமாவில் பார்த்துட்டு இருக்கும் போதே மரணம் வந்துருச்சுன்னா, விசில் அடிக்கும் போதே மரணம் வந்துருச்சுன்னா, அப்படியே மரணம் வந்துருச்சுன்னா எங்கேருந்து ஜனாசாவை தூக்கிட்டு வருவாங்க? எந்த இடத்துல மரணம் இருக்கும்? திரையரங்கில் அமர்கின்ற பொழுது பார்க்க பார்க்க மௌத்து வந்துருச்சு அப்படின்னா அவருடைய மௌத்து என்ன, எப்படிப்பட்ட மௌத்தா இருக்கும்? எவ்வளோ ஹராமான மௌத்தா இருக்கும்? யோசிச்சிருக்கிறவங்களா? கிடையாது. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் ஃபுல்லாக பெருநாள் அன்னைக்கு அங்கே தான் இருக்கிறாங்க, திரையரங்குக்குள் இருக்கிறாங்க. நம்முடைய மஹல்லாவை சார்ந்த நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அங்கே உங்களுடைய மரணங்கள் வந்து விட்டால் என்ன செய்வீங்க? மரணத்துடைய நிலைகள் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. செகண்டில் மரணம் வந்துடும். இங்கிருந்து சென்ற ஹாஜிகள் நினைத்தார்களா? அவர் சொல்கிறாரு, ஹஸரத் எனக்கு முன்னாடி நடந்துட்டு போனார், ஒரு காற்று அடிச்சிச்சு, அடித்த உடனே அப்படியே கீழே விழுந்தார், வஃபாத் ஆகிட்டார். அல்லாஹு அக்பர். ஹாஜிகளுடைய நிலை, வெயிலின் தாக்கம் கடுமை என்றெல்லாம் செய்திகள் கூறுகிறார்கள். ஆனால் நடந்து செல்கின்ற பொழுது சுருண்டு விழுந்து வஃபாத்தாகக்கூடிய சூழல், சுருண்டு விழுந்து வஃபாத்தாகக்கூடிய சூழல். இது அவர்கள் புனிதமான இடத்தில் சென்று வஃபாத்தாகிவிட்டார்கள், சந்தோஷம். மரணம் இழப்பு என்றாலும் அங்கு வஃபாத்தானது சந்தோஷம். அங்கே வஃபாத்தாகாமல் வேறு எங்கேயாவது அவர்களுடைய மரணம் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? மது அருந்திக்கொண்டே மரணம் வந்துவிட்டால், மது அருந்திவிட்டே மரணம் வந்துவிட்டால், ஹராமான செயல்களை செய்து கொண்டே மரணம் வந்துவிட்டால் என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதனுடைய மரணம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய மரணம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? மரணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்காக அமல் செய்து கொண்டு இருக்கிறார் தெரியுங்களா? அமல் செய்த நிலையில் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய மரணம் என்பது அவருடைய மரணத்துடைய நேரத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் யார் வஃபாத் ஆகிறாரோ அவர் வெற்றி பெற்று விடுவார். மரணத்துடைய நேரத்தில் சக்கராத்தினுடைய தொண்டை குழிக்கு மரணம் வந்ததற்கு பின்னாடி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் மீண்டும் நல்ல அமல்கள் செய்கிறேன், நல்ல விஷயங்களை செய்கிறேன், எனக்கு மீண்டும் ஒரு அமல் கொடு, ஒரு சான்ஸ் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. தொண்டை குழிக்குள் மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது.
தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. சாதாரணமாக நினச்சிட்டு அந்த சமயத்தில் பார்த்துக்கலாம். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா, அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னா. அதனால தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மரணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்வுக்காக யார் அமல்கள் செய்கிறாரோ அவர் புத்திசாலி, அவர் அறிவாளி. மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதானே, அது எல்லாரும் நம்புகிறாங்களா? நம்பலை அப்படின்னாக்க நம்ம முஸ்லீமாக இருக்க முடியாது. மரணத்திற்கு பின்னாடி எழுப்பப்படுவோம், அங்கு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கான அமல்களை, அந்த வாழ்க்கைக்கான பயிற்சியை, அந்த வாழ்க்கைக்கான தேவைகளை செய்வதற்கு இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். அங்கு நல்லா இருப்பதற்காக இங்கு நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். மறுமை வாழ்விற்காக, நாளை மரணத்திற்கு பின்னால் எழுப்பக்கூடிய அந்த வாழ்வுக்காக யார் நல்ல அமல்கள் செய்கிறாரோ அவர் புத்திசாலி, அவர் தான் புத்திசாலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ஒருத்தர் என்ன பண்றாரு, மன இச்சையின் பிரகாரம், மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவா வ தம்மன்னா அலல்லாஹ், ஒருவர் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கை முழுக்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவருடைய எண்ணம் என்ன தெரியுங்களா, நான் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவான், நான் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், நான் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் அப்படின்ற நிலையில ஒருத்தர் இருந்தார்னா அவர் தான் அறிஞருங்க முட்டாள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் வித்தியாசத்தை சொல்லுகின்ற பொழுது, மறுமை வாழ்வுக்காக முன்னாலேயே நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். வாழ்க்கை முழுவதும் நல்ல அமல் செய்கிறோம் தெரியுமா, தௌபாக்களை செய்கிறோம் தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் தெரியுமா, இது அறிவாளிக்கு உண்டான அடையாளம். ஆனால் நான் என்ன பாவங்கள் வேணாலும் செய்வேன், என்ன அயோக்கியத்தனம் வேணாலும் செய்வேன், அல்லாஹ் என்னை மன்னித்திடுவான் என்கின்ற நிலையில் இருந்தால் அவர்தான் இருப்பதிலேயே பெரிய பெரிய முட்டாளாக இருப்பார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கு? நிறைய பேர்கிட்ட போயிட்டு தொழுகைக்கு வாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? தொழுகைக்கு வரலாங்க, தாடி வைங்க, வைக்கலாங்க, இதான் நல்ல அமல் கட்சியா பண்ணலாங்க, இதை தான் சொல்லுவோம். இப்போ என்னங்க வயசாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டும், வயசானதுக்கு பின்னாடி பள்ளிக்கு வந்துக்கலாம், வயசானதுக்கு பின்னாடி தாடி வச்சுக்கலாம், வயசானதுக்கு பின்னாடி இதை செஞ்சுக்கலாம். வயசாகிற வரைக்கும் நீங்க இருக்கணும்ல, என்னைக்காச்சும் வச்சோமா? வயசாகிற வரைக்கும் நீங்க இருக்கணும்ல. அல்லாஹ் இத்தனை வயசு தான் உங்களுக்குன்னு யாராச்சும் எழுதி வச்சிருக்கானா? யாராச்சும் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? இல்லை மலக்குகள் யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? அல்லது யாராவது ஒருத்தங்க பின்னாடி நடக்கிறத அறிவியல் யாராச்சும் ஒருத்தங்க இருந்து அவங்க வந்து உங்களுக்கு நீங்க இத்தனை வருஷம் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? யாரும் சொல்ல முடியாது. யாருமே யாருக்கும் எத்தனை வருஷம் வாழ்வுன்னு தெரியாது, எத்தனை வயது வரைக்கும் வாழ்வுன்னு தெரியாது. அப்போ தெரியாத ஒரு வயது அல்லாஹ் அவ்வளோதான் கொடுத்துருக்கிறான், எத்தனை வருஷம் வாழ்வுன்னு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்திற்கு உண்டான வயது 60லிருந்து 70க்குள் அவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள அப்படின்னா எல்லாருமே 60 வயசு வரைக்கும், 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் வாழ்வோமான அப்படின்னா கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க இத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்ட்டு. ஆனால் பிறந்த குழந்தையிலேயே வஃபாத்தாகக்கூடிய சூழல் உண்டு. 120 வயது கடந்தும் வஃபாத்தாகவரும் இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யாரும் வந்து இத்தனை வருஷம் வாழ்வுன்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லாம் வயது கடந்து அப்படின்னா வயது கடக்கும் வரைக்கும் நாம் இருப்போமா என்பது தெரியாது. வயது கடக்கும் வரைக்கும் நாம் இருப்போமா என்று தெரியாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா சரி, நீங்கள் சொல்கிறது போல் நான் அத்தனை வருஷம் அப்பா அமல் செஞ்சுக்குவேன் அப்படின்றலாம். அது வரைக்கும் இருக்கணுமில்ல. எப்போ மரணம் வரும் தெரியாதுல்ல. அந்த மரணம் என்பது நல்ல மரணமாக இருக்கணுமா இல்லையா? நல்ல மரணமாக இருக்கணுமா தெரியாதா? இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இன்றைக்கி சுபுஹ் தொழுகை தொழுதீங்க? எத்தனை பேர் சுபுஹ் தொழுகை தொழுதீங்க? சுபுஹே தொழுகாமல் அப்படியே உங்கள் படுக்கையில் மரணம் வந்திருந்தால் என்ன செய்திருப்பீங்க? எத்தனை நபர்கள் சுபுஹ் தொழுதீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு சுபுஹ் தொழுது எத்தனை பேர் அப்படின்றத விட இந்த வாரம் முழுவதும் எத்தனை நேரங்கள் சுபுஹ் தொழுது இருப்பீங்க? எத்தனை நாள் தொழுது இருப்பீங்க இந்த வாரத்தில்? சுபுஹ் கணக்கிடுங்க. ஒரு நாளுடைய அடிப்படை முதல் தொழுகை சுபுஹ். யார் சுபுஹ் தொழுகவில்லையோ அந்த நாள் அவர்களுக்கு முசீபத்து பிடிச்ச நாள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் தொழுது இருப்போம்? சுபுஹ் தொழுகை எத்தனை பேர் தொழுகிறோம்? எத்தனை பேர்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள், இன்று வாரத்தின் பெருநாள். எத்தனை பேர் இன்னைக்கு சுபுஹ் தொழுதோம்? எத்தனை பேர் தொழுதிருப்போம்? பதில் வராது. நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். சுபுஹ் தொழுகாமல் அப்படியே படுத்த நிலையில் அல்லாஹ் மரணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா தொழுகாத நிலையில் மரணம் என்பது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகைக்கு வாங்க, நல்ல அமல்களுக்குள்ள வாருங்க, ஹராமை விட்டு வெளியே வாங்க. மது என்பது அந்த சமயத்து அது குடிக்கிறதுனால இன்பமோ இதெல்லாம் கிடையாது. குடிப்பதனால்
எல்லாமே டேமேஜ் தான் ஆகுது. அதற்கு பின்னாடி உண்டான வாழ்க்கையெல்லாம் மது குடிச்சிட்டே ஒருத்தர் இருக்கிறாருனாக்கா அவருக்கு எல்லா விதமான நோயும் இருக்கும். அவரால் ஆரோக்கியமாக நிற்க முடியாது. ஒரு கிளாஸை பிடிக்கணும்னா கூட கை நடுங்கும், ஒரு பேசுறா கூட பேச்சு தடுமாறும், நிலைய நிற்க முடியாது, நல்ல பேச முடியாது, வாழ முழுதே நாசமான வாழ்க்கை அது. மது அருந்தனால நான் ஆரோக்கியமாக இருக்கேன் யாராச்சும் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஹராமுக்குள்ளே ஏன் போகணும்? அது ஹராமுன்னு தெரியுது, அந்த ஹராமுக்குள்ளே ஏன் போகணும்? அதனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் நான் இந்தந்த நன்மைகள் எல்லாம் பெற்றேன் சொல்ல முடியுமா? முடியாது. நான் மது அருந்துவதனால் எனக்கு இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு சொல்ல முடியுமா? முடியாது. மது அருந்துவதால் எனக்கு கவலைகளே இல்லை, நான் ராஜாவா இருக்கேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாம் மது அருந்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், எதுக்கு அருந்துறீங்க? கவலையா இருக்குங்க அதனால அருந்துறேன். அப்போ கவலையா இருக்கனால அருந்துனாக்கா அதனால் கவலை போயிடுச்சா? கிடையாது. ஆனால் நல்லா சொல்றான், உங்கள் கவலைக்கான மருந்து எங்க இருக்கு? தொழுகையில் இருக்கு. உங்கள் கவலைக்கான மருந்து எங்க இருக்கு? திக்ர்ல இருக்கு. உங்கள் கவலைக்கான மருந்து எங்க இருக்கு? பள்ளியில் இருக்கு. இங்க வரக்கு நம்மளுக்கு மனசு வராது, இங்க வரக்கு மனசு வராது. பெரிய செலவெல்லாம் இல்லை, பள்ளிக்குள்ள வந்துட்டு போறதுக்கு பெரிய செலவெல்லாம் இல்லை. ஹராமுக்குள் பல செலவுகள் செய்வதற்கு தயார், ஆனால் நல்ல அமலுக்காக எந்த செலவும் செய்வதற்கு இங்கு தயாராக இல்லை. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு ஹராமான விஷயத்திற்குள் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய திருப்பூருக்குள்ள ஹராமான அந்த மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருப்பவர்கள் நிறைய நபர்கள் இஸ்லாமியர்கள் என்பது காவல்துறையினுடைய அறிக்கை. இது நிறைய இஸ்லாமியர்கள் தான், அதனுடைய ஏஜெண்ட் முதல் கொண்டு இஸ்லாமியர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெளிவாக சொல்கிறார்கள். அதை விற்பனை செய்பவர்கள், கள்ளத்தனமாக விற்பனை செய்பவர்கள் இஸ்லாமியர்கள். சமீபத்தில் ஒரு நிகழ்வு கூட நடந்துச்சு. ஒரு ஊரில் ஒருத்தர் தொழுதுட்டு வரும்போது வெட்டிட்டாங்க. என்னன்னு எடுத்து பார்த்தா அவர் போதை இது செஞ்சுட்டு இருந்தார். அது இவர் காட்டி கொடுத்தனால தொழுதுட்டு வர வெட்டினாங்கன்றது பார்த்தோம். வெட்டினவரும் இஸ்லாமியர், வெட்டு வாங்கினவரும் இஸ்லாமியர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போது ஒட்டுமொத்த ஹராமுக்குள் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் இது ஹராம், இதை செய்யாதீர்கள், இது ஹராம், இதை செய்யாதீர்கள், இது ஹலால், இதை செய்யுங்கள் என்கின்ற ஒவ்வொன்றையும் வகுத்து கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் அதையெல்லாம் பார்க்க மாட்டோம். எதையுமே எடுத்துக்கொள்ளாம எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு ஹராமுக்குள் மட்டும் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நம்ம இஸ்லாமியர்கள் தான். நிறைய ஹராமான இது. கண்ணியத்திற்குரியவர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். மது அருந்துகின்ற பொழுது, ஹராமான விஷயம் செய்கின்ற பொழுது மரணம் வந்துவிட்டால் அந்த மரணம் நல்ல மரணமாக இருக்காது. அந்த மரணம் நல்ல மரணமாக இருக்காது. நம்முடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த மரணத்துடைய வேளையில் அவருடைய நாவிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிறார் தெரியுமா? அந்த மரணம் தான் நல்ல மரணம். அப்படிப்பட்ட ஒருத்தர் மரணத்தினுடைய நேரத்திலே கலிமாவை சொல்லி மரணித்தால் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அப்படி ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டால் அவருக்கு அந்த கலிமா இருக்குது அல்லவா, அவருடைய ஆத்மாவை சாந்தியாகும். அவருக்கு நாளை மறுமையிலே அந்த இது நூறன் யௌமுல் கியாமா, நாளை மறுமையில் அவருக்கு அது ஒளியாக வந்து நிற்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதனுக்கு, கலிமாவோடு மரணிக்கக்கூடிய மனிதனுக்கு நாளை மறுமையில் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஒளியாக இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல மரணங்களாக மரணிக்க வேண்டும். ஹராமான மரணமோ இஸ்லாத்திற்கு புறமான மரணமோ இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் ஹராமிலிருந்து வெளியே வாருங்கள், ஹராமிலிருந்து வெளியே வாருங்கள். கொஞ்சம் கஷ்டம் என்று யாரும் சொல்லிவிடாதீர்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மதுவை குடிக்கக்கூடிய நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நான் மதுவை குடிச்சிட்டே இருந்தேன், என்னால் விட முடியலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளாம் குடிக்கிறதெல்லாம் ஒரு மதுவே கிடையாது. நம்மளாம்னாக்கா நம்மளால் நம்ம இல்லை, அஸ்தோஃபிருல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மது அருந்துட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்கள நீங்கள் குடிக்கிறதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. டின்னா குடித்தவர்கள் சஹாபா பெருமக்கள், டின்னா குடித்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து மது ஹராம் என்று சொன்னதற்கு பின்னால் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பார்கள், சத்தங்கள் மதீனாவுடைய வீதிகளில் பெரும் சத்தங்கள் கேட்டது. என்ன சத்தம் சொல்லி வெளியே போனால் வீதி எங்கும் மது ஆறாக ஓடியது என்பார்கள் சஸீதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா. மது ஆறாக ஓடியது, அவ்வளோ மதுக்கள் ஓடியது. காரணம், அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடனே தங்கள் வீடுகளில் பெரிய பெரிய பைலர்களில் வைத்திருந்த மதுவை எல்லாம் கொட்டி விட்டார்கள் சஹாபாக்கள். காரணம்,
இந்த மது என்பது சிறு இன்பம் மட்டும்தான். பெரும் இன்பம் நாளை மரணத்திற்கு பின்னால் தான். பெரும் இன்பம் நாளை மரணத்திற்கு பின்னால் தான். அங்கு நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும், அங்கு சோனம் நமக்கு கிடைக்க வேண்டும், அங்கு நாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இங்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன இன்பத்திற்கு ஆசைப்பட்டு நாளை மறுமையில் மிகப்பெரிய சோனத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. நாளை மறுமை நரகமாக ஆகிவிட்டால் இந்த உலகத்தில் பிறந்ததே ஏன் பிறந்தோம் என்கின்ற அளவுக்கு இருக்கும். அங்கிருந்து தப்பித்து வெளியே ஓடுவதற்கெல்லாம் வழி இருக்காது. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஹராமிலிருந்து வெளியே வாருங்கள், ஹராமான விஷயங்களிலிருந்து வெளியே வாருங்கள், வட்டியிலிருந்து வெளியே வாருங்கள், வரதட்சணையிலிருந்து வெளியே வாருங்கள், மது வருவதிலிருந்து வெளியே வாருங்கள், அந்த ஹலால் இல்லாத உணவுகளை சாப்பிடுவதை விட்டு வெளியே வாருங்க, திரையரங்குகள் இது போல் உண்டான விஷயங்களிலிருந்து வெளியே வாருங்க. எதையெல்லாம் இஸ்லாத்துக்கு புறம்பான செயலோ அது அத்தனையிலிருந்தும் வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். அதுதான் நம்மை நாளை மறுமையில் நல்ல விதமாக ஆக்கி வைக்கும். அல்லாஹு தஆலா நல்லமல்கள் நிறைய செய்து நல்லமல்களோடு வாழ்ந்து நல்லமல்களோடு வர்ணிக்கக்கூடிய நன்னசீபனி அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் தவாலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.